हाई फ्रेंड्स वेलकम टू गीता समेयल अनेवरुक्कुम इनिय तमिल पुत्तांडु वाल्तुक्कल इनक्कु सिंपला पुत्तांडु इनक्कु एन्ना सமைக்கலாம்னு பார்க்கலாம் इनक्कु வெஜ்ஜி தான் பண்ண போறோம் வடை பாயாசம் பருப்பு பாயாசம் வைக்க போறோம் மசால் வடை செய்ய போறோம் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் முருங்கைக்கீரை பொரியல் மாங்காய் அப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பருப்பு ரசம் அப்பளம் மசால் வடை முடிஞ்சா கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல் பண்ணலாம் ஓகேவா காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிருப்பேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு வெத்தலை தீபம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி காலையில் டிஃபனு எல்லா பசங்கள்லாம் தூங்குறாங்க அதனால் சீக்கிரமாக சமைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு எழுந்திரிச்சா காப்பி போட்டு பிஸ்கட் கொஞ்சம் பசி அடங்கிறதுக்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பச்சை பருப்பு ஒரு 200 கிராம் வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் அந்த பக்கம் ஸ்டவ்வில் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சு அரிசியும் கழுவி போட்டாச்சு ஓகேவா இப்போ வந்து 1 கப்பு வந்து பச்சை பருப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு 3 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கெட்டியாகாமல் பச்சை பருப்பு வந்து கட்டி கட்டியாக இருக்காது உங்களுக்கு ஓகேவா 2 விசில் விட்டால் போதும் ஜாஸ்தியெல்லாம் விட வேணாம் வடை பாயாசம் தான் இன்றைக்கி அது இல்லாமல் ஜனவரிக்கு செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி இப்போ சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துடலாம் 2த்துலேயும் விசில் வரட்டும் வந்தால் தான் உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு ஸ்டவ் காலியாக இருக்கும் போது முருங்கீரை பொரியல் பண்ணிடலாம் கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கடுகு பொரியணும் 2 காஞ்ச மிளகா 5 பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பாதி வதங்கினா போதும் கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கீரை மட்டும் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நான் கூட சாப்பிடுங்க இங்கெல்லாம் ஒரு 10 இனுக்கு கூட இல்லை 60 ரூபா நான் 2 கட்டு வந்து 100 ரூபான்னு வாங்கினேன் ஒரு கட்டு வந்து பொடிக்கு காய வச்சுருக்கேன் ஒரு கட்டு நான் அப்படியே ஆஞ்சி சேர்த்துருக்கேன் இதுலேயே நம்ம வாஷ் பண்ணோம்ல அதுலேயே கீரையிலே தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணி நம்ம தெளிக்க தேவையில்ல அது ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் பாயாசத்துக்கு பருப்பு வெந்துருச்சு இப்போ வந்து இங்கே பாருங்கள் மஞ்சத்தூள் எண்ணெய் 1/2 கப்பு வந்து பருப்பு 2 ஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெருங்காயம் கட்டி ஒரு 5 பல் பூண்டு ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி இப்போ இந்த பருப்பை வேக போட்டுடலாம் சாம்பாருக்கு கீரைக்கு தேங்காய் துருவெல்லாம் போடல நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு 2 செகண்ட் இருந்தால் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கோங்க நல்லா இனிப்பு கீரை தான் அதனால் நான் போடல இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து வருது இப்போ கிண்ணத்தில் மாற்றிடலாம் கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 1/2 ஸ்பூன் சோம்பு 2
கடல் பாசி, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்காக இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். பருப்பு வெந்துருச்சு, அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பாருக்கு வானலி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை கட்டி பூண்டு, தக்காளி 2, கூடிய உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு மூடி வச்சுருங்க. கடுகு, சோம்பு, வெந்தயம், சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 கை சின்ன வெங்காயம். இது கூடயே முருங்கைக்காவை சேர்த்துடுங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேக கொஞ்சம் நேரம் ஆகும்ல. நல்லா வதக்கணும். வதக்கினா தான் சீக்கிரம் வெந்து வரும். 2 கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் இருக்குது. மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வாசனை வந்து கொஞ்சம் போகணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் பச்சை ஸ்மெல் போட்டோம். ஒரு 2 செகண்ட் மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாசம் போயிடும். 3 கத்திரிக்காய் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெந்து வரட்டும். தக்காளி எல்லாம் சேர்த்துட்டேன், நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எப்பயுமே விசேஷ காலத்தில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா இலையில வச்சு சாம்பார், பாயாசம்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுங்க, சூப்பராக இருக்கும். மூடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வெந்த பிறகு தான் அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மணி 11 தாங்க ஆகுது, சரியான வெயில். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிணத்துல மாற்றிடலாம். முருங்கைக்காய் வெந்திருக்கும். நான் கொஞ்சம் உலை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சுடு தண்ணியை அதை சேர்த்துக்கிறேன். சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி மாங்காய். மாங்காய் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ரொம்ப புளிப்பு தட்டும். அதனால் மாங்காய் பாதி வெந்தாவே போதும் நம்மளுக்கு. பாருங்கள், நம்ம பச்சை பருப்பும் ஜவ்வரிசி வேக வச்சோம்ல, அதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஓகேவா? நான் இந்த பாத்திரத்தில் தான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். பாருங்கள், 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சோம் ஜவ்வரிசி கூட வேக வைக்கும் போது. அப்படி வேக வச்சாதான் உங்களுக்கு நல்லா தளன்னு வரும். இப்போ வெல்லம் ஊற்றினா உங்களுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போ கரைச்சிக்கலாமா வெல்லத்தை? நான் 200 கிராம் பருப்பு போட்டிருக்கேன், அதுக்கு வந்து 350 கிராம் வெல்லம், ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்படியே கரையட்டும். சாம்பார் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஏடு கட்டி வந்துருச்சு. மாங்காய் பாருங்கள் பாதி தான் வேகணும். இப்போ இந்த சூட்லேயே உங்களுக்கு வெந்துடும். சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப புளிப்பு எடுக்காது. சாம்பாருக்கு ரொம்ப நம்ம வந்து புளிப்பு ஊற்ற மாட்டோம்ல.
நான் பெரும்பாலும் வந்து முக்கால்வாசி நான் மாங்காய் போட்டேன்னா நான் பெரும்பாலும் மாங்காய் போட்டால் புளிப்பு ஊற்ற மாட்டேன். மாங்காயோட புளிப்பே போதும்னு விட்டுருவேன். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார். வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாமா? இப்போ வெல்லம் வடிகட்டி சேர்த்துட்டோமா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன், டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். மாங்காய் கட் பண்ணும்போது தான் மாங்காய் பச்சடி செய்யலையே, மாங்காய் இனிப்பு செய்வாங்கள்ல, அது செய்யவே இல்லை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பாயாசத்தை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய், தேங்காய் போட்டுக்கலாம். 1/4 மூடி தேங்காவை பல்லுப்பெல்லாம் நறுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே சிம்மில் கொஞ்சம் ஒரு 80% அப்படியே பொரியட்டும். அதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் அதுக்குள்ளேயே போய் ஒரு 1/2 மூடி தேங்காவை பாலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1/2 மூடி. அது இல்லாமல் இப்போ 1/4 மூடி வந்து வெட்டி சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்து தான் சேர்க்கணும். 1/2 மூடிக்கே கரெக்டாக இருந்ததுன்னா சேர்த்துலாம். திக்கான 2 பால் தான் எடுக்கணும். ரொம்ப சக்கை மாரி எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு பக்கம் இது வதங்கட்டும். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதை முந்திரி சேர்த்துக்கலாம். திராட்சை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன், முந்திரியே சாப்பிட மாட்டுறாங்க, சும்மா கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த நெய்லேயே வந்து இதுவாகட்டும். பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி தனித்தனியாக வேக போட்டால் முழுசாக கொஞ்சம் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பஞ்சு போல் வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு டைம் இது போல் தான் வச்சேன், அது நல்லா இருந்துச்சு, அதனால தான் அந்தமாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து முந்திரி தேங்காவை அங்கே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா மலர்ந்து வந்துருச்சா. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மலர விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக பபுள்ஸ் வருது பாருங்கள், அப்போ ஏலக்காவை சேர்த்துடலாம். பக்கத்துலேயே வந்து 2 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் லைட்டாக மலர்ந்து வருதா. சூப்பரான ஜவ்வரிசி பச்சைப்பருப்பு பாயாசம் ரெடி. ஒரு மாங்காவும் நம்ம குழம்புக்கு ஒரு பாதி மாங்காவும் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே வெந்தயம் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எப்படியும் அரைக்க முடியாது, அது கையில் தான் நுணுக்கணும். இப்போ கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக சீரகம், வெந்தயம். மாங்காய் வந்து சூடுனால வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்ப்பாங்க. 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ அப்படியே மாங்காவை சேர்த்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள். மாங்காய் வெந்தால் தான் வெல்லம் சேர்க்க முடியும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வேகட்டும். கொஞ்சமாக தேங்காய் பால் ரசம் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ மாங்காவை பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வெல்லம்
ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்பு மாங்காய் தான். வெல்லம் கரையட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. சும்மா அந்த வெந்தய பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் வெளியவே வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது வெல்லம் போட்டிருக்கனால. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்கும் இது. ரசம் சாதத்துக்கு, கீரை சாதம், மிளகாய் கிளி சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம், இதிலே உப்பு சேர்த்துருக்கோம். ஓகேவா? பாருங்கள், பெரிய வெங்காயம், பூண்டும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி போட்டுற வேண்டியதான். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாமா? உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுடலாமா? வடைக்கு முழுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறுன்னு வரும். ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். நல்லா வெயிலுங்க, செம்ம வெயில். இப்போ வடையை எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, எடுத்துடலாமா? நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்கள். இப்படி இருந்ததுன்னா சுட சுட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு அந்த மொறுன்னு இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும், உதிராதானா. அப்பளத்தெல்லாம் எடுத்துடலாம். வடையெல்லாம் பொரிச்சாச்சு. ஸ்டவ்வு ஆஃப் பண்ண பிறகு அப்பளம் போட்டால் கூட சூப்பராக அவ்வளோ எண்ணெய் சூடாக இருக்குது, பொரிஞ்சு வந்துடுச்சு அப்பளம். இப்போ சமைச்சதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், பசும் தயிர், அப்பளம், மசால் வடை, பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ரசம், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி. இதுதான் நம்ம செஞ்சோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.